ராஜஸ்தானிலிருந்து சென்னை எழும்பூர் வந்த அனுராத் ரயிலில் 40க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட ஆட்டுக்கறியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரயில் பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட ஆட்டுக்கறியை சோதனை செய்து வருகின்றனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருந்து சென்னை எழும்பூர் நோக்கி வந்த விரைவு வண்டியில் ஆட்டு இறைச்சிகள் கொண்டு வரப்பட்டதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அவர்கள் இன்று அந்த இறைச்சிகளை சோதனை செய்வதற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தனர். இந்நிலையில் இந்த ஜோத்பூரில் இருந்து 26க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் இருந்து ஏற்றி வரப்பட்ட 1600 கிலோ ஆட்டுக்கறிகள், அதாவது கிட்டத்தட்ட 1.6 டன் கிலோ ஆட்டு இறைச்சிகள் காலாவதி ஆகிவிட்டதா அல்லது உண்ணக்கூடிய பக்குவத்தில் இருக்கின்றதா என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த இறைச்சிகளை சோதனை செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த இறைச்சிகள் 5 நாட்கள் பழையது என்றும் இறைச்சிகளுக்கு முறையான மருத்துவ சான்றிதழ் இல்லை என்றும், அது மட்டுமல்லாமல் இது ஆட்டு இறைச்சியா என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்றும், மேலும் இது முறையாக பதப்படுத்தாமல் பெட்டிகளில் அடைத்து எடுத்து வரப்பட்டது என்பதை கண்டறிந்து இந்த இறைச்சிகள் உண்பதற்கு தகுதி இல்லை என்றும், அதே போன்று இந்த இறைச்சிகள் காலாவதி ஆகிவிட்டதா என்பதை தெரிந்து இந்த இறைச்சிகளின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு சோதனைக்காக அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் அதே போன்று இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் மற்றும் மருத்துவ குழுவினரும் இந்த இறைச்சியை உண்பதற்கு தகுதியாக இருக்கின்றதா என்பதை குறித்து சோதனை மேற்கொள்வதற்காக வந்திருந்தனர். சுமார் 1.6 கிலோ எடை கொண்ட இந்த ஆட்டு இறைச்சிகள் சென்னை மற்றும் இதன் சுற்றியுள்ள வட்டாரங்களில் உள்ள நட்சத்திர விடுதிகள் மற்றும் ஓட்டல்களுக்கு சப்ளை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை கண்டறிந்துள்ளனர். அதே போன்று இதை விநியோகிக்க கொண்டு வரப்பட்ட அந்த நபர் யார் என்றும், அது எதற்காக கொண்டு வரப்பட்டது, எந்த பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை கண்டறியவும் தற்போது இந்த அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதே போன்று இந்த 1.6 டன் கிலோ எடையுள்ள இந்த ஆட்டுக்கறிகள் சுமார் 6 லட்சம் மதிப்புடையது என்பதையும் தற்போது கிடைத்துள்ளது. அந்த தகவலானது கிடைத்திருக்கின்றது.